அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போடப்பட்ட மதிப்பீடுகள், போடப்பட்ட கடையினுடைய அளவுகள் மாற்றப்பட்டு புதிதாக மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு இதுபோன்ற கடைகள் கட்டியிருப்பது என்பது இது தொடர்ந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் என் மீது இடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை கொண்டு வருகிற போது ஒவ்வொருவரும் வயதானவர்கள், கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள், வாகனத்திலே வரக்கூடியவர்கள், இங்கே இருக்கின்ற பகுதியை பொறுத்தவரையிலும் வாகனம் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட பகுதி. அப்படி வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பணிகளை சரியான முறையிலே நகராட்சி செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய நிலை. அரசிற்கு இது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. பொறுப்பேற்கின்றவர்கள் அதில் பொறுப்பேற்று எப்படி அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டுமோ அதை நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கின்ற போது பார்க்கிங் என்று சொல்லப்படுகிற அண்டர் கிரவுண்ட் இதிலே கடைகளுடைய எண்ணிக்கை போடப்பட்டிருக்கிறது. இதில் தான் கடைகள் வைத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் பார்க்கிங் எங்கே நிறுத்துவது என்பது இன்று வரையிலும் நகராட்சி எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இந்த படி வழியாக விவசாயிகள் எப்படி தங்களுடைய பொருளை எடுத்து வர முடியும் என்பதை நகராட்சி ஆய்வு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இங்கே கீழே வந்து பார்த்திருக்க பிறகு இன்று சம்மர் என்று சொல்வார்கள். இப்போது ஏறத்தாழ ஒரு மாத காலமாக அக்னி நட்சத்திரம் இருக்கின்ற காலத்திலே தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு மோட்டர் வைத்து பம்ப் பண்ணுகிறார். மழை பெய்தால் இதனுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்கிற போது தான் ஏறத்தாழ அரை அடி அளவிற்கு தண்ணீர் நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் 4 பகுதியிலே கழிப்பிட வசதிகளோடு குடிநீர் வசதிகள், ஃபுட்பாத் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் அமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு முடிவு செய்து தெளிவாக நிரந்தரமாக இந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகளுக்கும் இந்த பகுதியிலே தங்களுடைய வணிகத்தை நடத்தக்கூடிய நாள்தோறும் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் ஏதுவாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அன்றைக்கு இந்த நிதிகளை ஒதுக்கினோம். அந்த நிதிகளை மாற்றி இதுபோன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஏறத்தாழ முதலமைச்சர் திறந்து வைத்ததற்கு பிறகு என்னை அழைத்தார்கள். பல்வேறு பணிகள் முடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே தான் காலதாமம் ஏற்பட்டு இப்போது இதை பார்வையிட்டிருக்கிறேன். இந்த பணிகளை எப்படி நகராட்சி செய்ய போகிறது, நகராட்சி இதை எப்படி நிறைவு செய்ய போகிறது, இருக்கின்ற கடையிலே இருக்கின்றவர்களுக்கு எப்படி அது பாதுகாப்பு அளிக்கின்ற அளவிற்கு கடைகளே அமைப்பது, உடனடியாக வெளியே இருக்கின்ற கடையிலே இருக்கின்றவர்களை உடனடியாக இந்த கட்டப்பட்டிருக்க கட்டடத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நகராட்சி ஆய்ந்ததா, இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறதா என்பதை நகராட்சி தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்கு சரியான முடிவுகள் 2 மாதத்திற்கு எடுக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டம் நம்முடைய தலைமையின் ஒப்புதலோடு நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.